வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. வழக்கமான ரவா உப்புமா, சேமியா உப்புமா, அவல் உப்புமாலாம் சாப்பிட்டு போர் அடிச்சுட்டா அப்போது ஒரு சேஞ்சுக்கு இந்த பொரி உப்புமா ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு பண்ணிடலாம். பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய காய் சேர்த்து பண்ணுறதுனால கண்டிப்பாக ஹெல்த்தி தான். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரிய பேக்கெட் பொரி வாங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி உப்புமா பண்ணி ஒரு சேஞ்சுக்கு உங்கள் வீட்டில் சர்வ் பண்ணுங்கள். இந்த பொரி உப்புமா பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பொரியை கொஞ்சம் வெட் பண்ணணும். நான் இன்றைக்கி 12 கப் பொரி எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பொரி எடுத்துக்கோங்க. பொரி மேலே நீங்கள் கொஞ்சமாக அப்படி தண்ணி தெளித்து அதை வெட் ஆக்கணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கையில் போட்டு அமுக்கி பாருங்கள். எல்லா பொரியுமே அந்த தண்ணியில் நினையணும். எல்லா பொரியும் வெட்டானதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரெயினரில் சேர்த்துட்டு எக்ஸஸ் வாட்டரை நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுக்கு தண்ணி தேவையில்லை. பட் எல்லா பொரியும் வெட்டானதான் உங்களுக்கு உப்புமா நல்லா சாஃப்டாக வரும். வெட்டாக இருக்கிற பொரி உப்புமாவில் இருக்கிற எக்ஸஸ் மாய்ஸ்சரை இழுக்காது. உங்களுக்கு உப்புமாவை ட்ரை ஆக்காமல் நல்லா சாஃப்டாகவே வச்சுருக்கும். அடுத்ததாக கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும், ஜீரகம் நல்லா பொரியட்டும். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கிறேன். பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக வெஜிடபிள் கிச்சடி பண்ணுற ப்ரொசீஜர் தான். பொடிப்படியாக நறுக்கின 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாயை ரவுண்டாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக மிளகா பொடியெலாம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உங்கள் பொரியில் உப்பு ஏற்கனவே இருந்ததுன்னா நீங்கள் உப்பு பார்த்து தான் சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை பொடிப்படியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி வேகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த பொரி நீங்கள் வெறும் தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்தும் பண்ணலாம். இல்லை இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா நிறைய காய்கறிகள் சேர்த்தும் பண்ணலாம். நான் இன்றைக்கி நிறைய வெஜ்ஜீஸ் சேர்த்து தான் பண்ண போகிறேன். காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேப்சிகம், பட்டாணி சேர்த்துருக்கேன். காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் பொடி, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல கலரும் கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். காரத்தோட அளவு உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க. உங்களுக்கு நல்ல காரமாக வேணால் மிளகா பொடியோட அளவை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. பொடிகள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு இந்த காய்கறிகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ மூடி திறந்துட்டு தண்ணி மட்டும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காய் வேகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த தண்ணி இருக்கணும், இல்லைனா காயெல்லாம் உங்களுக்கு அடிப்பிடிச்சிடும். மூடி போட்டு வேக வைக்கும் போது காயுமே சீக்கிரமாக வெந்துடும். காய் வெந்ததுக்கப்புறம் உங்கள் காயில் நிறைய தண்ணி இருந்ததுன்னா அப்படியே திறந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பொரி சேர்க்கணும். தண்ணியெல்லாம் வற்றி போனதுக்கப்புறமா இப்போ நான் ஊற வச்சுருக்கிற பொரி சேர்த்துக்கிறேன். ஊற வச்ச பொரி பார்த்திங்கன்னா ரொம்ப மாய்ஸ்சர் இழுக்காது, ட்ரையாக தான் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். கடிக்கும் போது உங்களுக்கு சவுக்குன்னு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பொரி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த காய்கறிகள், மசாலா எல்லாமே பொரியோட ஈவனாக பரவணும். டேஸ்ட்டுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட், அதாவது இந்த ட்ரை தேங்காய் பொடி சேர்த்துருக்கேன், கொப்பரை பொடி. கொப்பரை பொடி இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட்டே சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன எலுமிச்சைப்பழம்னா 1 எலுமிச்சைப்பழம், பெருசாக இருந்தால் பாதி மூடி எலுமிச்சைப்பழம் ஜூஸை புழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூவிட்டு கலந்துட்டு நல்லா வார்மாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.